சிம்பிளாக ஈஸியாக ஒரு மில்க் பர்ஃபி ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு அடிகனமான கடாயில் வந்து இதை ஊற்றி வச்சுக்கலாம். வந்து நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் இதை வந்து ஒரு ஸ்வீட் ஆர்டருக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 kg ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மிக்ஸ்டு மில்க் ஸ்வீட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒரு 5 வெரைட்டி ஸ்வீட்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த ஸ்வீட்டு. இது இல்லாமல் அந்த மீதி 4 வெரைட்டி ஸ்வீட்ஸையும் நான் உங்களுக்கு வந்து தனித்தனி வீடியோஸ் போடுறேன். அண்ட் ஓவராலாக இந்த ஸ்வீட் ஆர்டர் எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்றதும் உங்களுக்கு வீடியோ வரும். இந்த மில்க் நல்லா பாயில் ஆனதும் இதில் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் நிறைய ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கர்டில் ஆனால் போதும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்வீட்னஸ்க்கு ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா குக் பண்ணிக்கணும். அந்த லிக்விட் மில்க் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த கர்டில் மில்க் நல்லா குக் ஆகி ஒரு மிக்சர் வரும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கீ சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது அன்டில் உங்களுக்கு அந்த பேன்லேருந்து செப்பரேட் ஆகிற வரைக்கும். இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு கீ தடவின டின்னை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மிக்ஸ் ஆனோடனே நம்ம அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லெவல் அப் பண்ணி ஒரு 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். இந்த பீஸ் போட்ட ஃபுட்டேஜ் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு நான் பிக்சர்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன்.